வணக்கம். தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்துள்ளது. சிறுவர்கள் வன்முறையில் ஈடுபடுவது அதிர்ச்சியை தருகிறது. இதற்கு தீர்வாக பெற்றெடுத்த பிள்ளைகளை போதையின் பாதையில் செல்லாமல் இருக்க அவர்களை பெற்றோர் கண்காணிக்க வேண்டும். போதைப் பொருட்கள் தடுப்பது மத்திய அரசின் கையில் இருக்கிறது அப்படின்னு முதல்வர் கூறியிருக்கிறார். ஆக போதைப்பொருள் கடத்தலுக்கும் தனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என கை கழுவி விட்டார். எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்வதே பழக்கமாக போச்சு இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு. தமிழக அரசு நடத்தும் டாஸ்மாக் கடை பற்றி எதுவுமே கூறவில்லையே. ஏன்? மாணவர்கள் மது குடித்து கெட்டுப் போகிறார்கள். அதற்கு யார் காரணம்? தினமும் மதுவால் நிறைய பெண்கள் விதவை ஆகிறார்கள். யார் இதற்கு காரணம்? கள்ளக்குறிச்சியில் 68 பேர் செத்தாங்க. இதுக்கு யார் காரணம்? 2021 தேர்தல் சமயத்தில் டாஸ்மாக் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடைகளை மூடுவோம்னு சொன்னீங்க. அதை செஞ்சீங்களா? போதை பற்றி மத்திய அரசை குறை கூறும் நீங்கள் டாஸ்மாக் பற்றி பேசவே இல்லையே, ஏன் என்று மக்கள் கேட்கிறார்கள். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த்.